ஓகே கைஸ், ஸோ என் பேர் Gladwin. இந்நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு அழகான ஜேர்னி பற்றி பேச போகிறோம். ஸோ சக்ஸஸ்ன்றது ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் அப்படி கிடையாது. இன்ஸ்டெட் சக்ஸஸ் ஒரு ஹியூஜ் ஜேர்னி. சரிங்களா? சக்ஸஸ் இஸ் ஹாப்பினஸ், சக்ஸஸ் இஸ் பீஸ் ஆஃப் மைண்ட், சக்ஸஸ் இஸ் க்ரோத். இந்த மாதிரி நிறைய அழகான பாசிபிலிட்டிஸ் கொடுக்கறது தான் சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ், அதாவது அவுட்கம்ஸை கொடுக்குற சக்ஸஸுக்கு we can't fix time. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இந்த ப்ராஜெக்டை நான் 2 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது கோல். ஓகே, ஸோ நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணலாம், பட் சக்ஸஸ்க்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரெண்டே ஆப்ஷன். ஒன்ஸ் நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியலன்னா, எய்தர் நீங்கள் அந்த கோலை விட்டுட்டு போயிடுவீங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்வியஸாக அந்த கோலை விட்டு போகாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். அந்த சக்ஸஸ்ன்ற பாயிண்ட் ரீச் பண்ணுற வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் 2 இயர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, சக்ஸஸ்ன்ற ஒரு எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த எஃபர்ட்ஸை விட்டுறாதீங்க. கீப் புட்டிங் எஃபர்ட்ஸ். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த எஃபர்ட்டை கை விட்டுட்டிங்கன்னா, அதாவது எஃபர்ட்ஸ் போட விட்டுட்டிங்கன்னா, அதான் நான் சக்ஸஸ்ன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டேன்ல, இதுக்கு மேலே எதுக்கு நான் எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு கை விட்டுட்டிங்கன்னா, சக்ஸஸ் அந்த எனர்ஜி உங்கள் கையை விட்டு நழுவி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் யாராவது ஒரு பெரிய ஆளை ஒரு ரோல் மாடலாக வச்சுருப்பீங்க. கரெக்டாக? அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்கள். அவங்க ஒரு பெரிய கம்பெனி டெவலப் பண்ணிவிட்டு அப்படியே அதை விட்டுட்டு, ஓகே நம்ம பெரிய கம்பெனி டெவலப் பண்ணிட்டோம், ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம், லெட்ஸ் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். அந்த பாயிண்ட் ரீச் பண்ண அப்புறம் கூட அவங்க திருப்பி அவங்க எஃபர்ட்ஸை போட்டுட்டு அவங்க டீமை ரன் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கரெக்டாக? ஏன்னா ஒன்ஸ் அந்த எஃபர்ட்டை போடுறதை நம்ம விட்டுட்டோன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த சக்ஸஸ் நம்ம கையை நழுவி போகிறதுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபைங்கான பாயிண்ட், அதாவது சக்ஸஸ்ன்ற எனர்ஜி, அதாவது அந்த வைபை ஃபீல் பண்ண அப்புறம் கூட இந்த ஜேர்னியை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. யூ ஷுட் கீப் ஆன் கண்டினியூவிங். ஏன்னா சக்ஸஸ் இஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். இதில் நிறையா குட் டைம்ஸ் இருக்கும், பேட் டைம்ஸ் இருக்கும், பெயின் இருக்கும், ப்ளஷர் இருக்கும், அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும், இன்ஸ் இருக்கும், அவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறையா எமோஷன்ஸ் மிக்ஸ் பண்ண ஜேர்னி தான் சக்ஸஸோட ஜேர்னி. இந்த ஜேர்னியை நீங்கள் எந்த மாதிரி பாயிண்ட்டை ரீச் பண்ணாலும் அதை அபேண்டன் பண்ணக்கூடாது. யூ ஷுட் கண்டினியூ. சொல்லணுன்னா, கடைசி மூச்சு வரைக்கும் சக்ஸஸோட ஜேர்னி கேரி ஓவர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த அழகான ஜேர்னியில் நீங்கள் என்ன ஆவீங்கன்னா, லெவல் 1லேருந்து லெவல் 10 வரைக்கும் எவால்வ் ஆகிட்டே போவீங்க. ஓகே, பட் லெவல் 10ஓட நீங்கள் ஸ்டாப் ஆகக்கூடாது, ஸ்டாப் ஆக மாட்டீங்க. லெவல் 11 போவீங்க, லெவல் 15 போவீங்க, லெவல் 20 போவீங்க, லெவல் 50 போவீங்க, லெவல் 100 போவீங்க, லெவல் 101 கூட போவீங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் it's an enormous process. In the success in the journey, it's a huge, beautiful journey. Okay, so in the journey la the first 10 level I have an explanation. Adha in the video na solla, adu innor video podren because I just want to keep videos very small and very simple. And இன்னொன்று என்ன கேட்கணுன்னா, உங்ககிட்ட உங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் வீடியோஸ் வேணும்னா, இல்லை இங்கிலீஷ் ஆடியோலேயே வீடியோஸ் வேணும்னா, கீழே கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை ட்ராப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இங்கிலீஷ் வோக்கலோட, அதாவது வாய்ஸோட, இல்லை இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஸோ ஒன்ஸ் அகெயின், சக்ஸஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன். சரிங்களா? சக்ஸஸ் இஸ் அ ஜேர்னி. சக்ஸஸ் இஸ் அ வெரி ஹியூஜ் ஜேர்னி. ஓகே, இந்த ஜேர்னியில் யூ வில் லேர்ன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ ஈவன் நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ண அப்புறம் கூட டோன்ட் ஸ்டாப் ரைட் தேர். ஓகேவா? அதுக்கப்புறம் கூட உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள், உங்கள் எஃபர்ட்ஸை போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் கண்டினியூஸாக போகிறதுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். உங்களோட சப்போர்ட் இஸ் ரியலி means a lot. ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் we'll meet next time. Till then, have a beautiful day and a wonderful life. Bye bye. Take care.